அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உறுதிமொழி ஒன்று ஏற்றுக்கிறேன். பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜய கணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிறுவனம், ஓடிடி சேனல், மீடியா, பிரஸ், ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு சிவா சார் டைரக்டர் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட ஷேர் பண்ணேன், இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு முழு உறுதி வந்தது, கான்ஃபிடென்ட்டு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்குண்டானது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒர்க்கு பண்ணணுமோ டைரக்டர், ஹீரோ சார் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூட வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்களாம் நன்றி சொல்லிடுறேன். சாரி. ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி, நம்ம உதயகுமார் அவர்களுக்கு, எடிட்டர் ஸ்ரீகாந்த், டிஓபி என்எஸ் உதயகுமார், லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார், ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்துட்டு தீரன், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க, நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார். இந்த வேரியேஷனில் இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளோட ஒரு சீட் நுனியில் உட்கார வச்சார். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி சார், ஜிப்ரான் சார், தேங்க்யூ. ஹீரோயின் மேடம், ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை. அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சஜஸ்ட் பண்ணார். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தேவை, அது பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க, கரெக்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம டைரக்டர்கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னேன், நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சிடும். எப்படின்னா நம்ம ஜெய்பீமில் எப்படி பண்ணாங்க அதே போல இந்த படத்துலையும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி லிஜமல் மேம், தேங்க்யூ. அப்புறம் டைரக்டர் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்கில் உட்காந்து பார்த்து அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியாக காட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல படம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்குன்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே டயத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல. ரொம்ப நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ. அப்புறம் கடைசியாக என்னுடைய கடவுள், இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை, இதை பண்ணுவான், இது 15 வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்புல. நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், தேட்டருக்கு கொண்டு வந்து போய் நல்லபடியாக சேர்த்துருவேன். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அதுக்கு உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும்
இது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இது அப்படின்றது ஒரு பின் ட்ராப் கூட நான் அது பண்ணதில்லை. படத்துக்கு என்ன தேவையோ என்ன ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாமல் நல்லபடியாக பெரிய லெவலில் நல்லபடியாக செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் சார் ஒரு படம் நல்லா பெருசாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக பண்ணி முடித்தேன். முழுக்க 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 அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஷியராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜராகன்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார், அம்மா கிரியேஷன். நான் வளர்ந்த இடம் ஒரு 10 வருஷமாக அங்கே தான் சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். சார் தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் செல்வமணி சார் ஆஃபீஸில் தான் வேற ஒரு படம் 2-3 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா செல்வமணி சாரோட அவரோட அப்பப்போ அட்வைஸு நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசி கூட இருந்து பேசி நல்லபடியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும் நல்லா வரணும் அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டாக நல்லபடியாக அறிவுரை சொன்னதுக்கு செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் மணிகண்டன் சார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதில். அவருக்கு அப்புறம் தான் அந்த கதையை நகரம். சரிங்களா? அவர் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காப்புல. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு ஆண்டனி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்ல நடிப்பு. நல்ல ஒரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது கரெக்டாக வந்துட்டு அமைஞ்சர்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும். எல்லாமே டைரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்தந்த கேரக்டருக்கு டிசைட் பண்ணி போட்டது எல்லாமே டைரக்டர் தான். அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷனும் கொண்டு வந்து நிறுத்தி இங்கே நல்லபடியாக இப்போ மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க. அதன் பிறகு ஆன்லைன் ப்ரொமோஷன் ராகவனை வந்துட்டு அந்த ஆன்லைனில் ட்விட்டர் எல்லா இன்ஸ்டாகிராம் அனைத்துலேயும் வந்து நல்லபடியாக வந்து ப்ரொமோட் பண்ணி என் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. சதீஷ் பிஆர்ஓக்கும் நன்றி. தேங்க்யூ. டைரக்டர் கழுகு படத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது. அவர் அவ்வளோ சீக்கிரம் லைட் பண்ணாலும் அவர் வந்து லைட்டில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கான்ட்ராஸ்டாக வேணுன்றதுல ரொம்ப ஆடம்பிடிச்சி மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா ஈவிப்பில் கிரவுண்ட் லெவலில் ஒரு 8 அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதில் தான் செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது அந்த ஈவிபியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டில் ஃபுல் லைனாக ரொம்பவே பள்ளம் தோண்டி அதில் சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் முட்டி போட்டுனே ரொம்ப வேகமாக போனோம். அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அது ஜிப்ரன் சார் இட்ஸ் வெரி இம்ப்ரெஸ். மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவர் தான் அடுத்த படம் அந்த அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க்யூ. பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் விழாவை சிறப்பிக்க வந்த செல்வகுமார் சார் அண்ட் இப்போது கிளம்பின சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே நாங்கள் பேசி ஆரம்பித்து படம் ஷூட்டில் இருக்கும்போதே நாங்கள் சைன் பண்ணோம் 10 மியூசிக். அதுக்கு காரணமாக இருந்தால் முன்னாடி சங்கர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சாரை ரெஃபர் பண்ணார். அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக நின்று எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நல்லதாக பார்த்து எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றதில் ரொம்ப வெரி ஹாப்பி. அண்ட் அவர் நீங்கள் இப்போ பார்த்ததில் வந்து 2 சாங் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 சாங் இன்னும் இருக்குது.
அது இன்னைக்கு ஈவினிங் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் மியூசிக் சேனலில் லைவ் ஆகும். அண்ட் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்க சசிகுமார் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து லிஜமோல் மேம், அவங்க அங்கே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இப்போ தமிழுக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்க மேம்க்கும் நன்றி. அண்ட் ஆல்சோ சத்யசிவா சார், அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லேருந்து எங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் எல்லாமே அவர் தான் ஆரம்பத்துலேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் முக்கியமாக ராகவன் பிரதர், விஜய் ராகவன் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா சொல்லணும், ப்ரொடியூசர் டீம் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லா டெலிவரபிள்ஸ்லேருந்து டே அண்ட் நைட் ரொம்ப ஹெல்ப் பண்ண ராகவன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த படம் நான் கொண்டு போய் கம்பெனியில் பேசும்போது, லேபிளில் ட்ரெண்ட் மியூசிக்கில் பேசும்போது எங்களோட எம்டி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. என்னோட டீம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா அவங்களும் டே அண்ட் நைட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் கண்டிப்பாக 10th ஜூலை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சாங்ஸ்லாம் அருமையாக வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக படம் தியேட்டரில் இருக்கும்போதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. வணக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, சசி சாருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் எப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார். அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோடய இன்டர்வியூ ஒன்று பார்த்து. ஸோ ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ சத்யசிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கண்டிப்பாக பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோசியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்குது எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பித்தது ஜூலை 13 ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அந்த ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ப்ரொடியூசர் ஆகும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கை நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சு, இல்லை கண்டினியூ பண்ணலை. அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேட் வாங்கி அடிச்சுட்ருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார், அந்த மாதிரி இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா ஒரு எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிடுறாங்க, சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்துருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். ஏன்னா அது அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த
ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது இப்படி சல் அப்படி இந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா இப்போ நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்யா சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்காக வேகமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு இல்லைன்னா தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை சாப்பிட்டு வாடையை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டா அதை இந்த பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிகுமார் சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் விஜய் சார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார் தேங்க்யூ. ஜிப்ரான் சார் சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னரில், அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னன்னா வாகை சூடாவால் ஆரம்பிச்சது. வாகை சூடாவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடா படம் எத்தனை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பார். இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான அந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விட்றீங்கன்னு கேட்கும்போது நம்மளறியாமல் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம், அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா இந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு நம்மங்களை தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்கள தேடி வரும். அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட அவங்கள அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தில் நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறையா பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேது அண்ணன், சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன். சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமா அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட்டு, சுகரு இது எல்லாமே வருது. ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஆனால் அது ஃபைட் சீன் வரும், அடித்து இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார் இப்படி உள்ளே போகும்போது கிரவுண்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்றைக்கி சாரு இந்த கண்டிஷனில் வரப்போகிறாரோ, உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம் சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான் அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார். ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த சார் டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மளாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இதெல்லாம் மாத்திரை டப்பாவோடய வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்கே இருக்குது, தண்ணியெலாம் வருங்க, பேசாமல் இருங்க, டெடிக்கேஷனாக இருங்க, நீங்கள் தண்ணியாக குடி வருங்க, முன்னால் வேகமாக போங்க, ஏங்க பொறுங்க, முள்ளிங்க நடந்தால் போகிறேன், முள்ளிங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கன்னா
இப்படியே ட்ராக்கு உள்ளே போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசாக உட்காந்தோம்னா வரமாட்டி இந்த வந்துட்டோம் சார், வந்துக்கிட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துகிறான். ரெண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாரு. எங்கள் பொருங்க இப்போ தாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்துருக்கு, பயங்கர டிராஃபிக்குங்க. போனால் அங்கே 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த அது பெரிய இது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம். அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம். இது எப்படி இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான். சரி வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னாலும் கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்தில் எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்கள் போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது. அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபி சார் தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துருவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்டேன். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாலையும் வந்தது. மகாராஜாலையும் வந்தது. பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாச்சாராங்க, என்ன உனக்கு பேச தெரில, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன். வாழ்த்துக்கள் பண்ணிவிட்டு கூட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது. அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னா பாய்ஸ் மணிகண்டன் நடிக்கலாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான். எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி பேசுகிறது, அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Over to you, please. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக, இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனதில் கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் வந்து இயக்குனர் சத்யசிவா சார், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன் சார், எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார். அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை. இதை கைத்தட்டலுக்காக சொல்லலை, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதற்காகவே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்களை நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையாக நான் வந்து சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும். அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாலாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புல்லும் சிகரமே
எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த சந்தோஷத்தை நான் இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்புள்ளி தாட்டியரையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் சசிகுமார் சார் தான். அவருக்கு இப்படி ஒரு வெற்றி படத்துல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுல ஹாப்பி. அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமா வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னாரு, இது நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினைச்சுக்கிறேன். இந்த படத்துல சினேகன் சார் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்தில் ஒரு அகதியோட அதை 4 வரிகளில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ணன் இங்கே இல்லை, ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பராக பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பராக, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு நம்ம பாட்டிலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி சொன்னார். அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவை அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவை ஒண்டி நிற்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம் புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்தில் ஓப்பனிங் சாங்கில் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது எதேச்சியாக எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சாரை பற்றி சொல்லணும். ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டாக அமைகிறது ரொம்ப மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார். அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் 1941-45, அதுக்கப்புறம் இந்த படம். அவரோட வேலை செய்கிறதே ரொம்ப இதமாக இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனால் அவர் நினைச்சதை வாங்கிடுவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்கிறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்கிறது ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு பாடல் சூழல் உருவானோன்னா இவர் தான் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவார். நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும், எங்கள் 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி அந்த ஒரு வடிவமாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாட்டை வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலையும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி.
பண்ணக்கூடிய படங்களுக்காக சொல்லலை, உங்களுடைய பர்சனாலிட்டியாகவே சொல்கிறேன். எப்பயுமே எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு தான் தோணும். எந்த ஒரு கூண்டுலையுமே உங்களை அடக்கவே முடியாது. உங்களுடைய டிஸ்கோகிராஃபியும் அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் ஃப்ரீடம் இந்த படத்தில் என்ன ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண இருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதனுடைய கிளிம்ஸ் தான் நாங்கள் 2 பாடல்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி நீங்களே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சிவா வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸில் இருந்து இன்னும் அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும்பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்குது, அங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ளே வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு பற்றி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் ஆண்டனி சொன்ன பேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோடய இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியே இல்லை நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் அலாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு இன்னும் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம் என்னோட ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் லைக் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் இப்ரான் சார். தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கதை. வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டியன் அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அடுத்தது இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். என்றைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை, அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த படமும் சிறந்த ஒரு கதை, ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க.
அதனால் என் லைஃப்பில் நடந்தது, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு 37 வயசு ஆகுது, ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல, அது ஒரு ட்ராயிங் பண்ணி டேரக்டரை காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மினியேச்சர் பண்ணோம். மினியேச்சர் பண்ணி அப்போ சசியார் வந்து பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம், ஏன்னா செலவும் பண்ணணும், அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டம் இருக்கணும் அதில். ஏன்னா கேமரா வைக்கணும், கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம், ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் அது எப்படி மேக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம். அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம். அதுவும் அப்படி தான். ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை அப்படியே மெனக்கட்டேன். நல்லா வந்திருக்கு, விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. சசி அண்ணன் கூட எனக்கு 3வது படம், நந்தன் படம் ஒர்க் பண்ணேன். நல்ல படம். அது ஒரு உண்மை கதை, தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம். அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும், மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யேஸ்வர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் உதயணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அது அழகாக அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ணா நம்ம அழகாக காமிச்சிருப்பார். யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கணும். வணக்கம், நன்றி. எல்லாருமே பேசி கேட்டுட்டோம். இது உருவாக்குன ஒருத்தர் இப்போ மேடைக்கு இங்கே வந்து பேச போகிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்துடைய இயக்குனர் மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகதி மக்களின் நாயகனாக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ சத்யசிவா சார். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம். இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ், அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். என்கிட்டருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து படத்தை பற்றி நானே நிறைய சொல்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் நினச்சி வந்தேன். அதை வந்து தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தராக சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்குள்ளேயும் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாகவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசையில் வந்து அவர் அடிச்சுக்க நிஜமாகவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருப்போம், அதை எடிட் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து அதை உள்வாங்கியிருப்போம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பரிணாமம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஃபீலை வந்து அவ்வளோ மிக சரியாக கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் கூட நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில். தேங்க்யூ சார். அப்புறம் பார்த்திங்கன்னா லிஜோ மோல்,
இப்போது சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. என்னென்னா, ஒருத்தர் நல்லவராக காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்கிறது தான், அவங்களுக்கு ஒரு 4-5 சீன் வைக்கணும். ஆனால் சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபஸ்ட்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்லை. அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை. அவங்க வந்தால் போதும், ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகிடும். இந்த படத்தில் நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க. பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி சார், அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை, ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் இருக்க தான் செய்யும். ஆண்டனி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாரி. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன், அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சினிமாவில் ஈபியாக இருக்கார். ஸோ அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை, அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன், அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை. இந்த கதையை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எனக்கு இதில் நல்ல பேர் வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு நல்ல பேர் வரும், நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே இன்னும் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலாக இருக்கணும் அப்படி தான் நினச்சி நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஆனால் வந்து நம்ம இப்போது ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மற்றவங்க பேசும்போது சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி என்னை விட நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது. அப்போ அவர் வந்து இந்த கதைக்குள்ளே நல்ல ஒரு ட்ராவல் ஆகியிருக்காரு, ட்ராவல் ஆகி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. படம் எடுத்து முடித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்கள் தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும், மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை பண்டியன். அப்புறம் படத்தில் பிஆர்ஓ சதீஷாக இருக்கட்டும், சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போவார், நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். அதே மாதிரி ராகவன், அப்புறம் 10 மியூசிக் ஜிதேஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார், அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு யதார்த்தமானவர், ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள். அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது, அவங்க யார் எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார். ஸோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசண்டாக அவங்க யார் என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் சரியாக போகல, ஆனால் உடனே அடுத்த படம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்கேருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில் எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போகல. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த கதையும் என்னையும் ரொம்ப நம்பினார், அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அவ்வளோதாங்க, இந்த படம் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மையாக நடந்த கதைகள் நிறைய இருக்குது, அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வந்து
அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. படத்தை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க, தியேட்டர்